இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றாரு. மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாரு? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தம்முடைய அற்புதங்களை செய்யும் வல்லமையை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நீங்கள் தேவனுடைய ஊழியர்கள். ஆகவே ஆண்டவரிடம் சொல்லுங்கள், எனது வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். பார்த்தீங்களா, இன்றைய நாளில் நம்ம வீணடிச்சிட்டோம். ஒவ்வொரு நேரமாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், வீணாக போயிடுச்சுப்பா. இதுக்கப்புறமா நான் தெளிவான ஒரு விஷயத்தை எடுக்க போகிறேன். நான் முடிவு பண்ண போகிறேன் என் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றது. நான் யாரோட ஆலோசனையில் இருந்தேன், அவங்க சொல்கிறதே நான் கேட்டுட்டு இருந்தேன். இப்போது நான் இப்படி தான் இருக்கேன். ஆனால் எனக்கா தோண மாட்டுதில்ல, எனக்கா பண்ணணுன்னு அந்த திங்கிங் வரமாட்டுது பிரதர். நானும் வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிக்கணும்ல, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முடிவை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக எடுங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும். தோல்வியை கொடுத்தாலும் பரவாயில்ல, தாங்கிக்கிட்டு நான் மீண்டும் ஜெயிப்பன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்ல. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். எடுத்ததுமே யாருமே ஜெயிச்சது இல்லைங்க, தோல்வி தான். அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாமே பட்டு தான் மேலே வந்தவங்க எத்தனையோ பேர்ல. நம்ம வாழ்க்கையில் எடுத்துணுமே நம்ம டாப்புக்கு போகணும் நினைப்போமா? இல்லை. ஆண்டவரே, ஒவ்வொரு படிக்கட்டாக எங்களை ஏறத்துக்கு உங்களை கைகளை பிடிச்சிக்கிட்டு எங்களை கொண்டு போங்கப்பா. எடுத்ததுமே நாங்கள் மேலே போகணும்னு நினைக்கலாம். ஒவ்வொரு படியும் நாங்கள் ஏறும்போது கீழே விழுந்துடாதபடி எங்களை தாங்கிக் கொள்கின்ற ஒரு கரம் எப்போதும் வேணும் ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எங்களை கூட இருந்து எங்களை பார்த்துக்கோங்க ஏசப்பா. நாங்கள் யாரை நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஏசப்பா. ஒவ்வொரு நொடியும் நாங்கள் வீணாக்கக்கூடாது. எல்லா விஷயத்துக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோன்னு சொல்லி கேட்கலாமா? வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பான்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோங்க. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமே கிடையாதுப்பா. எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. ஆனால் நானும் முயற்சி பண்ணுறேன். அதிர்ஷ்ட தேவதை எப்போதான் கதவை தட்ட போகிறான்னு தெரில, எனக்கான விடியல் எப்போ தான் இருக்க போகுதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிக்கிறீங்களோ, நிச்சயமாய் உங்களுக்கான ஒரு விஷயம் கண்டிப்பாக காத்துட்ருக்கு. நீங்கள் முடிவு பண்ணி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கண்டிப்பாக முடிவு பண்ணி நல்ல முடிவு தான் எடுப்பீங்க. யார்கிட்ட சஜஷன் கேட்காதீங்க. உங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இருக்குல்ல, இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ல, கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வெற்றி தாங்க வாழ்க்கையில். நம்ம இழந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை போன விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் மீண்டும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபிங்க பிரதர் எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அரசாங்கம் வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்ல வேலை கிடைச்சா போதும் பிரதர், கை நிறைய சம்பளம், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கணும், எங்கள் வீட்டில் இருக்க உறவுகள் எல்லாம் நல்லா இருக்கணும், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, கடன் சுமைகள் அதிகமாக இருக்குது, அதிலேருந்து விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுக்குன்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என் கணவர் குடிக்கிறார் பிரதர், குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வந்தால் நல்லாயிருக்கும், குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிச்சயமாய் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டிருக்கேன். என் அன்பான உறவுகள், உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய பிரேயர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுட்ருக்காருங்க. நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, பரிபூர்ண சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கின்றது என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்பா. இப்பொழுதும் எங்கள் பாரங்கள் யாவையும் உம்மிடத்தில் இறக்கி வைக்கின்றோம் ஆண்டவரே. எங்களது கவலைகள் மற்றும் தேவைகள் யாவும் உமக்கு தெரியும் அப்பா. நீர் மட்டுமே எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ராஜா. எங்கள் வாழ்வை நீர் பெருக பண்ணுவீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உமது சந்தோஷத்தினால் எங்கள் நிரப்புங்க ராஜா. சமாதானத்துடன் உம்மை நேசிக்கவும் உம்மை ஆதரிக்கவும் உம்மிடம் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. உம்மையை சந்தோஷப்படுத்துவோம் ஏசப்பா. நாங்கள் உம்மை விட்டு வெகு தொலைவில் வந்துட்டோம் ஆண்டவரே. உம்மை கிட்ட நாங்கள் நெருங்கி ஜீவிக்கின்ற ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்வீராக ராஜா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உமது கரங்களால் தொட்டது நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை
செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க ஏசப்பா. வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.